இந்த ஆண்டு சனி பயிற்சி எப்போது நடக்கிறது? சனி பகவான் எங்கிருந்து எங்கு நகர்த்தினார்? இந்த வருடம் வாக்கிய ரீதியாக மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 8:20க்கு கும்பராசியில இருக்கிற சனீஸ்வரர் மீன ராசிக்கு மாற இருக்கிறார். இவ்வளவு நாள சனீஸ்வரர் சனியோட மனைவியே கும்பத்திலேயே இருந்தார். இப்ப மீனத்துக்கு குருவோட மனைக்கு மாற இருக்கிறார். அந்த தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? கும்பராசிக்கு ராசிக்கு 2வது இடத்துல சனீஸ்வரர் மீனத்துக்கு வர்றார். இந்த 2026 மார்ச் 6 காலையில 8:24க்கு திருநள்ளாறுல சனி பயிற்சி வச்சிருக்காங்க. இந்த காலகட்டம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மீனத்தில் இருக்கும்போது கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, ராசியாதிபதி போய் 2ஆம் இடத்துல இருக்காரு, விரையாதிபதி போய் தனஸ்தானத்துல இருக்காரு. எவ்வளவு வருமானம் வருதோ அவ்வளவு செலவு இருக்கும், எவ்வளவு செலவு இருக்குதோ அவ்வளவு வருமானம் வரும். ஏன்னா விரையாதிபதி தனஸ்தானத்துல இருந்ததுன்னா அந்த வருமானம் விரயத்துக்கு எந்த அளவுக்கு விரயம் இருக்கோ அது சுப செலவா தான் இருக்கும். விரையாதிபதி போய் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால, குருவோட மனையில இருக்கிறதுனால அது சுப செலவா இருக்கும். அதனால நல்ல வருமானம் கிடைக்கும். அதை செலவும் சுப செலவுகளா பண்ணுவாங்க. அதனால நல்ல தூக்கம் வரும், நல்ல உழைப்பாங்க. கடுமையான முயற்சிகள்லாம் எளிமையான முயற்சியா இனிமே மாறிக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம்லாம் இவங்களுக்கு இப்ப நிறையவே இருக்கு. விஐபி எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பொருளாதாரத்துல மேன்மையா வருவாங்க. முகமே பொலிவு பெறும் இனி வருங்காலங்கள்ல. கணவன் மனைவியோட ஒத்துமை சிறப்பா இருக்கும். 2ல சனீஸ்வரர் இருக்காரு சார், எப்படி ஒத்துமையா வருவாங்க அப்படின்னு கேட்டா, குருவோட மனையில இருக்கிறதுனால, குருவோட பார்வையிலையும் இருக்குங்கிறதுனால, சுபர் நட்சத்திரம் இருக்கிறதுனால நற்பலன்கள் கிடைக்கும். அந்த இடத்துல சுபன் இருந்துட்டால் நான் சொல்றதை விட கூடுதல் பலன் கிடைக்கும். ஒருவேளை அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கு, குரு இருக்குதுன்னா கூடுதலா பலன் கிடைக்கும். ஒருவேளை அந்த இடத்துல செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குதுன்னா நான் சொல்ற பலன்கள்ல கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது தான். 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல குருவோட மனையில சனீஸ்வரர் இருந்தா கடுமையான உழைப்பால படிப்புல மாணவர்கள் முன்னுக்கு வருவாங்க. இதே சம்பாதிக்கிறவங்களா இருந்தா கடுமையான சொந்த உழைப்புல, அடுத்தவங்களோட எதிர்பார்ப்பு இல்லாம சொந்த உழைப்புல சனீஸ்வரர் உங்களை முன்னுக்கு கொண்டுட்டு வருவார். தொழிலதிபர்களையும் 2ஆம் இடத்துல இருக்க சனீஸ்வரர் உருவாக்குவார். என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தா, பூர்வீகத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்காது. இவங்க சுய உழைப்பு, சுய மரியாதை, சுயமா சிந்திக்கிறது, சுயமா சம்பாதிக்கிறது, சுய ஒழுக்கம், இது எல்லாமே 2ல இருக்கிற சனீஸ்வரர் கொடுப்பார். அதனால இந்த 2ல இருக்கிற சனீஸ்வரர் இனி வருங்காலங்கள் இவங்களுக்கு ஒரு பொற்காலங்களா இருக்கும். இவளால வேலை இல்லாதவங்களுக்கு சுயமான ஒரு வேலையை உருவாக்குவார், தொழிலை உருவாக்குவார், வருமானத்தை உருவாக்குவார். எல்லா குடும்பம் நல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார். குடும்பம்ங்கிறது 2ஆம் இடம், பேச்சுங்கிறது கூட 2ஆம் இடம். இவங்க என்ன பண்ணலாம், பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சாப்பாட்டை குறைக்கலாம், ஃபாஸ்டிங்ல இருக்கலாம், சைலண்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கலாம். வாரத்துல ஒரு நாளைக்கு உணவுகள்ல இயற்கை உணவுகள் எடுக்கலாம். ஏன்னா சனின்னா இயற்கை எளிமையான உணவுகளை எடுக்கலாம். அப்படின்னா சனீஸ்வரருக்கு ரொம்ப அது சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால மாணவர்களா இருந்தா படிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, தொழிலதிபர்கள் நல்லா இருப்பாங்க. எல்லா விதத்திலையுமே இது உழைப்பின் மூலியமா முன்னுக்கு வர வேண்டிய காலம். வாய்ப்புகள்லாம் சிறப்பா இருக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா இருக்கும். கும்பராசியை சேர்ந்த தொழில் முனைவோர் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா தொழில் முனைவர்கள் ரொம்ப தொழில்ல அவங்கவுங்க தொழில்ல மேன்மை ஆயிடுவாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தா 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கவங்க தான் பெரிய தொழிலதிபர். பல ஆயிரம் கோடிகள் சொத்து வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்தா சனீஸ்வரர் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகர், இந்த ராசிக்கு, அதாவது கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிற காலகட்டத்துல பெரும் வருமானத்தை, ஏன்னா அது குருவோட மனையில இருக்கு. குரு தான் தனக்காரகன், அவர் உழைப்புக்காரகன், தொழில்காரகன். சனீஸ்வரர் அந்த இடத்துல போகும்போது தொழில்ல பல மடங்கு உயர்வும், பொருளாதார உயர்வும், தொழில் உயர்வும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறதும், வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதும் இந்த கும்பராசிகரங்களை முடியும். அதனால நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாங்க, நிறைய வேலை வாங்குவாங்க, வேலைக்கான ஊதியத்தை கொடுப்பாங்க, நல்ல ரெஸ்பெக்டா வச்சுக்குவாங்க. பொருளாதாரம் உயரும், தொழில் உயரும், சமுதாய மரியாதை உயரும், எல்லாமே உயரும் அப்படிங்கிறது. கும்பராசி பெண்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடுமா? 2ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரர் குருவோட மனையில இருக்கு அப்படிங்கிறதுனால சுபகாரியங்களும் கைகூடும். அவங்க தனித்துவமா சம்பாதிப்பாங்க, தனித்துவமா சிறப்பா இருப்பாங்க, பொருளாதாரம் அவங்களுக்கு உயரும், நம்பிக்கை கூடும். இதெல்லாம் பொதுவா சனி 2ல இருக்கிறது சிறப்பு இல்லைன்னு சொன்னாலும் குருவோட மனையில இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பூர்த்தி ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். கும்பராசி மாணவ மாணவிகளுக்கு கடுமையான உழைப்பால படிப்பாங்க, நல்ல சம்பாதிப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, நல்லா படிச்சு மேலும் மேலும் அவங்க வளருவாங்க அப்படிங்கிறது. நான் சொல்லியிருக்கிற எளிமையான, வலிமையான, சரியான பரிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணும்னு வாழ்த்துறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.